எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராமசுந்தரம், கிட்டத்தட்ட ஒரு 22 மணி நேரமா ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இந்த பயணிகள் காத்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் நீரின் அளவானது எந்த அளவில் இருக்கு? அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் பாதுகாப்பானதா இருக்கா? விவரம். தொடர்ந்து மழை அளவு நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அதிகரித்து வந்திருக்கிறது. மதிய நேரத்துல சற்று குறைந்திருந்த மழை தற்போது மீண்டும் படிப்படியாக உயரத் தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிற நிலையில தொடர்ந்து கனமழையும் பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால அந்த தண்ணீர் ஆற்றுல தண்ணீர் அதிக அளவில் திறக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையை கடந்து தூத்துக்குடி, அதாவது ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டை கடந்து தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடம். அதனால நெல்லையில இருந்து அதிகமான மழைநீரோட சேர்ந்து தாமிரபரணி ஆற்று நீரும் சென்று நிலையில தாமிரபரணி ஆற்றில் உள்ள நீர் கருங்குளம், அதாவது ஸ்ரீவைகுண்டத்திற்கு முந்தைய ஒரு பகுதியான அந்த கருங்குளம் பகுதியிலேயே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் பகுதி முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையம் இருக்கக்கூடிய பகுதி ஒரு மேடான பகுதி. அதனால ரயில் நிலையம் இருக்கக்கூடிய பகுதியில பெரும்பாலான இடங்கள்ல தண்ணீர் இல்லை. அந்த டிராக்லையும் தண்ணீர் இல்லை. அதனால பயணிகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் தான் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்துடைய உயரதிகாரிகள் தரப்பு தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகளை அவங்க அந்த வாக்கி மூலம் ஏற்கனவே சொன்னது போல வாக்கி மூலம் அவங்க தொடர்ந்து தொடர்பு கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றுதான் முதல்கட்ட தகவல். ஏற்கனவே சொன்னது போல விமானப்படை மற்றும் அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூலம் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொள்வதற்கான அந்த முயற்சி, அதாவது நேரடியாக சென்று தொடர்பு கொண்டு முதல் கட்டமாக அந்த உணவு, குழந்தைகளுக்கு தேவையான அந்த பால் உள்ளிட்ட உணவுகள், வயது முதிர்ந்தோருக்கு தேவையான அந்த உணவுகளை கொண்டு கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இந்த சீதோஷண நிலை விட்டுவிட்டு தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த ஹெலிகாப்டர்கள் சென்று செல்வதில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வானிலை அந்த சரியான அந்த நிலை இருக்கிறதா என்பதை கண்காணித்து வருகிறார்கள். ஏற்கனவே 2 ஹெலிகாப்டர்கள் நெல்லை மாவட்டத்தில் முகாமிட்டிருக்கிறது. அவர்கள் சென்று சேர்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த வானிலையுடைய அந்த நிலவரத்தை கண்டறிந்த பின்னர் அவர்கள் சென்று சேர்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம், தேசிய பேரிடர் மீட்பு படை, ரயில்வே துறை, அதுபோல தமிழக அரசு சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. விமானப்படையும் தயார் நிலையில் இருக்கிறது. விரைவில் அவர்களை சென்று சேர்ந்து முதற்கட்டமாக ஒரு உணவு வழங்கி அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தான் தயார் நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருந்த ராமசுந்தரம், ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருப்பதால் வாக்கி டாக்கி மூலமாக அங்கு இருக்கக்கூடிய பயணிகளிடம் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பயணிகளை மீட்பது குறித்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உயர்மட்ட குழு கூட்டமானது நடந்து வருகிறது. இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.